மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை போளூர் அருகே அதிமுக பிரமுகர் ஒருவர் நரிக்குறவர்களை தாக்கிய அந்த காட்சிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை போளூர் அருகே சாலை விபத்தில் காயமடைந்த நரிக்குறவ வியாபாரி சத்யகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பிரமுகர் கணேஷ் என்பவருக்கு சொந்தமான பால் வண்டி மோதி சத்யகுமார் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்தியது குறித்து சத்யகுமாரின் குடும்பத்தினர் கணேஷிடம் நியாயம் கேட்டதால் அதிமுக பிரமுகர் அவர்களை தாக்கியிருக்கிறார். என்ன நடந்தது என்ற கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், என்ன நடந்தது? பாதிக்கப்பட்டவர் இப்போ எப்படி இருக்கார்? அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பகுதியில் ஊத்தங்கரை நரிக்கரவர் சமூகத்தைச் சேர்ந்த மணி மாலை விற்கும் வியாபாரி 31 வயதான வியாபாரி சத்யகுமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் ஊத்தங்கரையிலிருந்து வியாபாரத்திற்காக செய்யாறு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சாலை விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. சத்யகுமார் சென்றிருந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் போது பால் வண்டி மோதிய விபத்தில் சத்யகுமார் படுகாயம், அதாவது தலை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் படுகாயம் அடைந்து போளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து போளூர் போலீசார் பால் வண்டியை பறிமுதல் செய்து அதனுடைய ஓட்டுநர் தரணி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சத்யகுமாரின் குடும்பத்தினர், அதாவது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பால் வண்டி ஓட்டுநரிடம் விபத்து குறித்து நியாயம் கேட்டிருந்திருக்கின்றனர். அப்போது அந்த பால் வண்டியினுடைய உரிமையாளர் வெண்மணி கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். இவர் கணேஷ் என்ற இந்த ஊராட்சி மன்ற தலைவர் யாரிடம் கேள்வி கேட்கிறீர்கள் என்று கூறி நியாயம் கேட்க வந்தவர்களை தாக்கி இருக்கின்றனர். இந்த வாக்குவாதம் முற்றி இந்த தாக்குதலில் சத்யகுமாரின் குடும்பத்தினர், அதாவது தாய், தந்தை, மனைவி, சகோதரி உள்ளிட்டோர் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு தற்போது போளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இது குறித்தும் அவருடைய மனைவி, சத்யகுமாரின் மனைவி பிரீத்தி போளூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது விசாரணையானது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது ஊராட்சி மன்ற வெண்மணி, ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் மற்றும் அந்த ஓட்டுநர் முரளி ஆகியோரிடமும் இந்த சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தை குறித்து தட்டி கேட்க சென்ற உறவினர்களையும் தாக்கிய சம்பவம், அந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.